அனுபவிக்கலாமே, நாளையிலேருந்து உன்னை வச்சு தாங்குவதற்கு மகன்களும் மகளும் மருமகனும் எல்லாம் தயாரா இருக்காங்களே, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றியேன்னு குற்ற உணர்ச்சியில கூனி கூறுகிறான். ஒரு வாரத்துல அவருக்கு ஒரு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளுக்கு இதுவரை தனது இன்னல்களை இம்சையை தாங்கிக் கொண்ட மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஆசைப்பட்டு, அவருடைய மனைவிக்கு 52 வயசு 55 வயசு, இடுப்பு வரை முடி இருக்கும். அவருக்கு பிடிச்சது அந்த முடி. ஆஹா, இவ்வளவு எனக்காக ஏற்றுக்கொண்ட என் செல்லத்துக்கு, என் தங்கத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தனு ஒரு சின்னதாக ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணங்கணம் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி எடுத்து ஒரு தங்க சீப்பு வாங்கி வச்சுக்கிட்டார் பாக்கெட்ல. அவள் தான் 5 மணிக்கு எந்திரிப்பாள், இவள் 4:30 மணிக்கு எந்திரிச்சாரு. அம்மா அம்மா டக்குன்னு எந்திரிச்சா. மாமா ஆமா இல்ல, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மாமா 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 ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு பிறந்த நாள்ல, ஆமா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் நீங்க எதையுமே பேசணும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கு டக்கு டக்கு ஃபாஸ்டா போய் குளிச்சுட்டு வந்துட்டு, மாமா கல்யாண வாய் நாங்கள் 30 வருஷம் வாழ்ந்தோம், 2 பிள்ளைங்களை பெற்றீங்க, ஒரு பெண்ணை பெற்றோம், எல்லாருக்கும் திருமணம் பண்ணிடும். அங்கே அவள் உடம்புல விரலில இருந்து கழுத்துல இருந்து கையில இருந்து எந்த இடத்துலையும் ஒரு சின்ன தங்க நகை கூட நீங்க அணிந்ததில்லை. ஏன் மாமா ஒரு மோதிரமாவது வாங்கி போட்டுக்கலாம்னு கேட்பேன். எதுக்கடி தங்கம், நம்மளுக்கு இருக்கடி 3 தங்கம் அப்படி சொல்லுவீங்க. பாசத்தை உங்களுக்கு செலுத்த தெரியாதே ஒழிய, செலுத்தும் முறை தவறே ஒழிய, ஆனால் நீங்க ஒட்டுமொத்த பாசத்தினுடைய குடம். அதனால இந்தாங்க மாமா, நான் உங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்கியிருக்கிறேன்னு தன் 62 வயது கணவனுக்கு 55 வயசு மனைவி அப்படி மாட்டி விடுறா. நெகிழ்ந்துறான் சண்டாளன். நிகழ்ந்த பிறகு, மாமா இப்ப சொல்லுங்க மாமா, எதுக்கு எனக்கு முன்னாலே எந்திரிச்சு வந்தீங்க? இல்ல, என்னுடைய பிறந்த நாளுக்கு உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன மாமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, இந்தா குளிச்சு முடிச்சு தலை தின்னு இந்தான்னு கையில அந்த தங்க சீப்பு எடுக்கிற பொழுது இப்பொழுதுதான் பார்க்கிறாள் தன் மனைவியுடைய கூந்தல் வெட்டப்பட்டு இருக்கிறது. எங்கே கூந்தல்னா, இல்ல மாமா பிள்ளைங்கள்ட்ட காசு கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லிட்டான், ஏன்னா தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. நம்ம வளர்த்த பிள்ளைகள்ட்ட நம்ம காசு கேட்டு அதுங்க இல்லைன்னு சொன்னா அதை விட துயரம் இல்லையா? அதனால நான் போற பொழுதெல்லாம் அந்த அழகு நிலையத்தை கேட்டாங்க, அம்மா இவ்வளவு பெரிய முடி இருக்குமா, விக் செஞ்சு ஒரு விக்கு பண்ண செம காசு வருமானு முடியை வெட்டி கொடுத்த நகை கொடுத்தாங்கம்மா. நான் அப்படியே காலில் விழுந்தான். இதுதான் உறவினுடைய அழுத்தம் என்பது. உடனே எவன் ரியாக்ட் பண்றான், நடிக்கிறான் ஒருத்தன் சண்டான. எவன்லாம் ஹாய் ஹாய் பாய் பாய் ஜூ 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 பின்றான்னு அர்த்தம். பின்னி அவன் போனவன் உடனே வாங்கி பார்க்கணும். பயங்கரமான ஆளுங்க.